ஆமென். கரங்களை தட்டி ஒரு விசை கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். பல மாதங்களாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மாறணும், சிந்தனைகள் மாறணும். மனிதனுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையும் அவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதை பேசுகிறான், எதை சிந்திக்கிறானோ அதை செய்கிறான், எதை சிந்திக்கிறானோ அதன்படி வாழ்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மையான சிந்தனை, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் வர வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தை மாத்திரம்தான் அதற்கு உதவி செய்கிறது. கடவுளுடைய போதனை மாத்திரம்தான் உதவி செய்கிறது. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துடைய போதனை காட்டிலும் மிகப்பெரிய போதனை ஒன்றுமே இல்லை. அவருடைய போதனை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தக்கூடிய போதனை, நல்வழிப்படுத்தக்கூடிய போதனை. வேறு எங்கும் இப்படிப்பட்ட போதனை கிடையாது. மிக சிறந்த போதனை. தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய் என்பதுதான் இயேசுடைய போதனை. தீமை செய்கிறவனுக்கு நீ தீமை செய்யாதே, அவனுக்கு நன்மை செய். உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு, அவனோடு போராடு, அதை எதிர்த்து நிற்காதே. இதுதான் இயேசுடைய போதனை. ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்றால் உதவி செய். உன்னிடத்தில் 2 இருக்கும் என்றால் இல்லாதவனுக்கு ஒன்றை கொடுத்து விடு. இப்படி தான் ஆண்டவர் போதித்திருக்கார். அப்போ நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒவ்வொரு நாளும் மாறணும். மாறுவதற்காக தான் கடவுளுடைய வார்த்தை நாம் கேட்கிறோம், கடவுளுடைய வார்த்தை நாம் படிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையின்படி எப்படியாகிலும் வாழணும், நாம் 4 பேருக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும், நன்மையை செய்யணும், கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான். அவரையே நமக்காய் பலியை கொடுத்தார் அல்லவா? இதை விட மேலான அன்பு எதுவும் கிடையாது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் மேன்மையான அன்பு இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. அன்பு இவ்வளவு பெரியது என்பதை சுட்டி காட்டுதான் கடவுள் பூமியிலே மனிதனாய் பிறந்தார். இந்த காலகட்டம்லாம் கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் இந்த 1ஆம் தேதி பிறந்தாலுமே பல நாடுகள்லாம் ரொம்ப ஜெகஜோதியாக லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கிறிஸ்துவ நாடுகளில் எல்லாமே கிறிஸ்மஸ் கொண்டாட்ட காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் மனிதனை தேடி வந்ததுதான் கிறிஸ்மஸ். கடவுள் மனிதனை தேடி வந்தார். மனிதர்களெல்லாம் கடவுளை தேடி கொண்டு போயிருக்க கடவுள் மனிதனை தேடி வந்தார் பாருங்கள், அதுதான் கிறிஸ்மஸ். அப்போது கடவுள் தன்னையே பலியாய் கொடுத்தார் நம்மை மீட்கும்படிக்கு. அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய எண்ணங்கள் மாறும். எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறிடும். சின்ன தப்பு முடிவெடுக்கிறது கூட அந்த எண்ணங்கள் மாறுதில்லை. நம்முடைய எண்ணம் மாறிடுச்சுன்னா என்ன செய்கிறோன்னு தெரியாது பாருங்கள். அப்போ தூய்மையான எண்ணம், நல்ல எண்ணம் வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் அதை மாற்ற முடியும். அதனால தான் வார்த்தைகளை கேட்கிறோம், கர்த்தருடைய போதனை கேட்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் இங்கே இருக்கிறீங்களா? வீட்டுக்கு யாரும் போகல இல்லை? அதுதான் சிந்தனை. இங்கே உட்காந்துட்டு இருப்போம், நல்லா கவனிக்கிற மாதிரி தெரியும். நம்முடைய எண்ணங்கள் எங்கே போயிட்டு வரோம்? ஊரை போய் சுற்றிட்டு வரோம், வீட்டுக்கு போவோம் அல்லது எங்கேயா போவோம். இங்கே வந்த பிறகு தான் யோசிப்பாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணுமா ஆஃப் பண்ணலையா அப்படின்ட்டு. நிறைய நேரங்கள் அப்படி தானே யோசிக்கிறாங்க. ஐயோ போட்டு விட்டு வந்தோமா, அப்போ உட்காந்துக்கிட்டு நிற்க நேரம்லாம் எங்கே தான் போயிருக்கோம்? சிந்தனை ஸ்டவ்வுக்கே போயிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் இங்கே இருக்கிற வரலையும் நீங்கள் இங்கேயே இருங்க. சரீரம் மாத்திரம் இங்கே விட்டுட்டு எண்ணங்களை வேலையை விட்டுறாதீங்க. நீங்கள் சரியாக கவனிப்பீர்கள் என்றால், வார்த்தைகளை புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். 2 விதத்தில் நமக்கு தேவை. முதலாவது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அடுத்தது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. நான் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்றால் சுயநலம். அது என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் அடுத்தவர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது பொது நலம். ஆண்டவர் அப்படிதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தை. அதற்காக தான் பூமிக்கு வந்தார். கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே 151வது பக்கத்தில் இருக்கிறது. 1லிருந்து 12 வசனங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல் 4 வசனங்களை வாசிங்க. முன்பதாகவே சொல்லிட்டு வந்ததை திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இடறல் அடையக்கூடாது. ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு இடறலாக இருப்பான் என்றால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக இடறல் இருக்கக்கூடாது, இடறல் அடையக்கூடாது அப்படின்ட்டு.
அதனால் நீங்கள் இடரல் அடையக்கூடாது. அதற்காக தான் நான் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். என்ன சொல்லுகிறார்? ஒரு உபத்திரவம் முன்பு அதிகாரத்திலே பேசினார்ல, 17, 18, 19, 15ஆம் அதிகாரத்தில் பேசினார்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யாருக்கு உபத்திரவம் உண்டு? உண்மையாய் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உண்மையாக நடக்கிறவர்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குள்ளே இருப்பார்கள், பிரச்சனை அனுபவிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து இங்கே இந்த 11 அப்போஸ்தலருக்கு சொல்லுகிற விஷயங்கள் என்னென்னா, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்ல வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் பலவிதமான உபத்திரங்கள் வரப்போகிறது. அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வர சொன்னதுனால, இதெல்லாம் கேட்டதுனால உங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டாம். 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுதே சொன்னார், நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன், நான் போயிட்டு நான் திரும்ப வருவேன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம், ஒரு சோர்வு வந்தது. அதனால தான் சொன்னார், நீங்கள் உங்கள் மனம் கலங்காதிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள், என் மேலே நம்பிக்கையாயிருங்க அப்படின்னு சொன்னார். மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எடுத்துக்கொள்ள போகிறார். கடவுளுக்கு உருவம் கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது. அவர் ஆவியாக இருக்கார். அவர் ஆவியாக இருக்கிறதுனால தான் எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் அவரை எங்கும் தொழுது கொள்ள முடியும். ஆலயத்தில் மாத்திரம் அவரை தொழுது கொள்வதில்லை, வீட்டில் அவரை தொழுது கொள்ள முடியும், மற்ற இடங்களில் எல்லா இடங்களிலும் அவரை தொழுது கொள்ள முடியும். அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவருக்கு ஒரு ஆலயம் எது என்றால் மனிதனுடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அது ஒரு மகிமையான காரியம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பது மிகப்பெரிய ஒரு மகிமை. அது கடவுள் எங்கே இருக்கிறார்? அவர் எனக்குள்ளே இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கார்? உனக்குள்ளே இருக்கார். அவரை தேடி எங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஏன் கூடி வருகிறோம்? அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு, இன்னும் அவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு தான் நாம் கூடி வருகிறோம். அதற்காக தான் ஒரு கட்டடம் இருக்கிறது. இதில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை, மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்பேற்பட்ட தேவன். அப்போ இந்த ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும். இந்த ராஜ்யத்தை அறிவிக்கும் போது பல உபத்திரவங்களுக்கு வரும், பிரச்சனைகள் வரும், உங்களை கொலையும் செய்வார்கள். அப்படிதான் சொல்றாரு. நம்ம இந்திய தேசத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். 1999 நடந்த சம்பவம் நமக்கு இன்னும் மறக்கவில்லை. ஒரு வேன் ஜீப்பில் கிரகாம் ஸ்டெய்னை 2 குழந்தைகளோடு நடுராத்திரியில் உயிரோடு எரிச்சிட்டாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு பெரிய டாக்டர், தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ண வந்தார். ஆஸ்திரேலியாவிலிருந்து நிறைய தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ணார். தொழுநோயாளிகளுக்கு உரிய செருப்பை அவரே தைச்சார். இந்த பழைய டயர்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு என்ன அளவுக்கு அவங்களுடைய கால் அவருக்கு தானே தெரியும், ஏன்னா பாதி கால் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. எவ்வளோ பெரிய சேவை செஞ்சிருக்காரு பாருங்க. இதையெல்லாம் பிடிக்காத மக்கள் இவெல்லாம் கிறிஸ்துவலை மாற்ற போறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவர் தூங்கி கொண்டு இருக்கும்போது, இத்தனைக்கும் ஒரு கிராமத்தில் போயிட்டு அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு அவர் படுக்க இடம் கிடையாது, படுக்க இடம் இல்லாமல் அவர் எடுத்து கொண்டு வந்திருந்த ஜீப்பில் 2 பிள்ளைங்களோடு படுத்துக்கிட்டு இருந்தார். அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் இன்னொரு இடத்துல இருந்தாங்க. எல்லாத்தையும் அடைச்சிட்டு பெட்ரோலை ஊற்றி அப்படியே ஜீப்போடு கொளுத்துனாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. கொளுத்தினவருக்கு இன்னைக்கு பதவி, அதை செய்தவருக்கு. இதுதான் இந்திய தேசம். இப்பேற்பட்ட ஒரு தேசத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறாள். ஏன் கொலை செய்யப்படுகிறார்கள்? நல்லதை சொல்வோம் என்றால் கொலை செய்யப்படுகிறார்கள். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது வழி, அது ஒரு மார்க்கம். கடவுளை அறிந்து கொள்வதற்கும் நம் மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து அவரோடு வாழ்வதற்கும் ஒரு மார்க்கம் அது கிறிஸ்தவம். அது உண்மையுள்ள மார்க்கம். இன்னைக்கும் மறைக்க முடியாத ஒன்று. எத்தனையோ பேர் அதை அழிக்கணும்னு நினைச்சாங்க, இல்லை, அழிக்க முடியாது. ஒரு மனிதனை மாற்றக்கூடிய மாபெரும் வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை. நமக்கு தெரியல, ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர், எல்லாருக்கும் தெரியும் இல்லை? கடைசியில் அவர் மரிக்கும் பொழுது சந்தோஷமாக இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நான் செய்த தண்டனைக்கு எனக்கு தூக்கு கிடைக்கிறது, சந்தோஷம். ஆனால் நான் இப்பொழுது நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கேன், நான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனால் அரசாங்கம் எனக்கு தண்டனை கொடுக்கிறது, அந்த தண்டனை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் மாற்றம். இந்த ஒரு மாற்றத்திற்காக தான் இந்த மாற்றத்தை மற்றவர்களுக்கு சொன்னார் அவர். இப்படிப்பட்ட வழியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு போதனை கொடுத்துட்டு தான் போனார் அவர். அப்போது கர்த்தருடைய வார்த்தை தான் மனிதனை மாற்ற முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சாந்தமாக ஏற்றுக்கொள்வீர்கள், அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளை மாற்றும். அதனால் இயேசு என்ன சொல்றார்? நீங்கள் இப்படி வாழ்வில் என்றால் உங்களை கொலை செய்கிறவள் கர்த்தருக்கு தொண்டு செய்கிறவன் நினைப்பான் என்று. சில நேரங்களில் இந்த இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு கோட்பாடு இருக்கிறது, மக்களை கொலை செய்வது அல்லாஹ் வரவேற்கிறார் என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அல்லாவுக்காக ஜனங்களை கொலை செய்வது என்பது. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த ஒரு அதாவது இந்த ஒரு விதமான மக்களுக்கு எதிர்ப்பான கூட்டத்தில் அதிகமாக இருப்பார்கள். அவருடைய பேர் தான் அதிகமாக அடிப்படும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த
குரானில் இருக்குதான்னு தெரியல, பட் அவர்களுடைய ஒரு பெரிய கோட்பாடாக நினைக்கிறாங்க அதை. அது அதனால் என்ன பண்ணுறாங்க, மனித வெடிகுண்டாய் சில இடங்களில் மாறுகிறார்கள், போயிட்டு வெடிக்க வைக்கிறாங்க, அவங்கள சாகுறாங்க, அடுத்தவர்களையும் சாகடிக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை வரவேற்பார் அப்படின்றது. இது கடவுள் கற்றுக் கொடுத்த பாடம் அல்ல. உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ நன்மை செய். சிநேகி உன்னை எதிர்க்கிறானோ நீ அங்கேருந்து விலகி வா, நீ எதிர்த்து பேசாத, எதிர்க்காது. அதனால தான் ஆண்டவருக்கு சீஷர்களுக்கு சொல்லுகிறார், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது கலங்காதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள், இடர்லடையாதிருங்கள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் போவேன், நான் போயிட்டு தான் திரும்ப வருவேன். மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து மரித்து திரும்ப போகிறார், அவ்வளவுதான். அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். மனிதனுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனிதனுடைய பாவங்களை நீக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. எனவே தான் அவருக்கு பெயர் ரட்சகர். ரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர், மீட்டெடுக்கிறவர், நம்மை எல்லா சூழ்நிலையும் நம்மை விடுதலை ஆக்கக்கூடியவர். அதற்காக தான் அவரை அறிவிக்கிறோம், அதற்காக தான் அவருடைய வார்த்தை பேசப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்? அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினாலே இவைகளை செய்வார். கடவுளை ஒரு மனிதன் அறியாவிட்டால் எந்த தீமையும் செய்வான். கடவுளை அறிந்தால் ஒரு பயம் இருக்கும், கடவுளை குறித்ததான ஒரு பயம் இருக்கும். ஓ, நான் தப்பு செஞ்சால் எனக்கு தண்டனை கிடைக்கும்னு. கடவுளை அறியாதவனுக்கு தீமையே தீமை என்று தெரியாது, செய்கிற பாவமே பாவம் என்று தெரியாது. எனவே அவன் என்ன பண்ணுவான்? செஞ்சுட்டு போயினே இருப்பான். திருடனுக்கு திருடுறது பாவனை தெரியாமல் ஒரு காலகட்டம் வந்துடும் பாருங்க. அதனால் எதை வேணாலும் செய்கிறதுக்கு ரெடி. தான் திருடுகிறதற்கு அடுத்தவனை கொலை செய்வதற்கு அவன் ரெடி ஆகிடுறான். ஏன்னா தான் செய்கிறது என்ன பண்ண தெரியல, தப்புன்னே தெரியல. அது ஒரு தொழில் நினைக்கிறான், அது நான் ஒரு தொழில் செய்கிறேன் என்று நினைக்கிறான். அப்படி போயிடுது. அதனால் அதை எடுப்பதற்கு யாரை கொடுக்க வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணிடுறாங்க, கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி நிறைய நம்ம செய்திகளில் வாசிக்கிறோம்ல. ஏதோ ஒரு செயினுக்காக ஒரு பெண் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொலை செய்யப்பட்டிருக்கா, ஒரு செயினுக்காக. அவனுக்கு பாருங்கள், அது ஒரு பெரிய பாவமாகவே தெரியல. ஏனென்றால் கடவுளை அறியவில்லை. கடவுளை அறிந்தால் தானே கடவுளுடைய பயம் இருக்கும். அடுத்தவர்கள் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் தீமை செய்யக்கூடாதுன்னு உணர்வு வரும் இல்லை. அந்த உணர்வே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்போ கடவுளை அறியாதவர்கள் உங்களுக்கு விரோதமாக இருப்பார்கள். உண்மைதான் அது. கடவுளை அறியாதவர்கள் விரோதமாக, இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருப்பவர்கள் யார்? கடவுளை அறியாதவர்கள். கடவுளை அறிந்தவர்கள் அவரோடு கூட வாழ்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நன்மையில் எந்த நன்மையும் குறைவுபடாது. ஆனால் உங்களுக்கு விரோதமாக இருப்பார்களா? இருப்பார்கள். கடவுளை அறியாதவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கட்டாயம் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அற்புதமான தேவன் உங்களை கைவிட மாட்டார், எந்த நேரத்திலும் விட்டு விலக மாட்டார். நீங்கள் அவரோடு இருங்கள், அவர் உங்களோடு கூட இருப்பார். சூழ்நிலைகள் எதுவும் மாறாது. கர்த்தர் நல்லவர். அதனால் என்ன சொல்றாரு? அந்த காலம் வரும்பொழுது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களோட கூட இருக்கிறபடியால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நீங்கள் போக போகிறீங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், இவர்கள் போய் இயேசுவை அறிவிக்க போகிறார்கள். இந்த சூழ்நிலை நடக்க போகிறது. முன்னதாகவே சொல்கிறார், இது நடக்கும் பொழுது நான் சொன்னதை நினைத்து கொள்ளுங்கள். அதனால தான் முன்னாடி சொல்கிறார், இதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்னதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், 11 சீஷர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இன்றைக்கும் அந்த சம்பவம். ஏன் இதை நாம் படிக்கிறோம்? இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு எப்படி உபத்திரவம் பிரச்சனை இருந்ததோ இன்றைக்கும் உபத்திரவம் பிரச்சனை இருந்தது. அந்த உபத்திரவம் பிரச்சனை பார்த்து பயப்படாதவர்கள் யார் என்றால் இயேசுவோடு இருக்கக்கூடியவர்கள். அவர் உங்களோடு இருக்கான உணர்வு இருக்கும் என்றால் எதை பார்த்து நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர். எல்லா சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும். நீங்கள் நன்மை செய்யுங்கள், அவரோடு கூட வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து 5ஆம் வசனத்தில் பார்ப்போம். இப்பொழுது நான் என்னை அனுப்பினவிடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினாலே உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தோம், நீங்கள் இனி என்னை காணாதபடியால் நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதி குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சரீர பிரகாரமாக இயேசு சீஷர்களோடு இருந்தார். பூமியிலே கடவுள் மனிதனாய் பிறந்தார். 3.5 ஆண்டு காலம், 30வது வயதில் ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு 3.5 ஆண்டு காலம் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு 12 சீஷர்களோடு அவருடைய வாழ்க்கை இருந்தது. 12 சீஷர்களும் இயேசுவோடு சீஷர்களாய் வந்தார்கள். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, சமரியா, யூதேயா, கலிலேயா, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பிரயாணப்பட்டார்கள். பல கிராமங்களுக்கு போனார்கள். குடும்பத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இயேசுவோடு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அற்புதங்களை பார்க்கிறார்கள், அதிசயங்களை பார்க்கிறார்கள். நாரி போயிடுச்சே, 4 நாள் ஆகமே, அப்படிப்பட்ட மனிதனும் உயிரோடு எழுப்பப்படுகிறார். பல உயிர்த்தெழுதல் நடக்கிறது, பல அற்புதங்களை பார்க்கிறார்கள். கடலிலே போகும்பொழுது இவர்கள் படகிலே போகிறார்கள், இயேசு கடலின் மேல் தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களையும் பார்க்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? ஏன் அவர்களுடைய இறுதி துக்கத்தால் நிறைந்திருக்கிறது? நான் உங்களை விட்டு போகிறேன்னு சொல்கிறார். இவ்வளவு ஒரு 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 அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்கவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வார்த்தை வருகிறது, நான் உங்களை விட்டு போகிறேன், நீங்கள் இப்பொழுது நான் இருந்த இடத்தை நிரப்பணும்னு சொல்கிறாரு. இதனாலே அவருடைய இறுதியும் துக்கம் அடைகிறது. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, நான் போகிறேன், நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். நான் சொன்னது எல்லாவற்றையும் அவர் செய்வார். திரும்ப என்ன சொல்ல, நானே வருவேன் என்று சொல்லுவார். பிரிக்க முடியாத நபர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரே கடவுள் தான். 3 ஆள் தத்துவத்திலே இருக்கிறார்கள். அப்போ என்ன நடக்குது? நான் வருவேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார், அவர் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார்? உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். பாவத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும், உங்கள் வாழ்க்கை பலன் அடையும், உங்கள் வாழ்க்கை கடவுளுக்காக வாழக்கூடிய ஒரு வைராக்கியம் இருக்கும். அவர் உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார். எதெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்கள் அதெல்லாம் குறித்து உணர்த்துவார். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போகிறதுனால உங்கள் மனம் என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அவர் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். தேற்றரவாளன் அவருக்கு பேர். உங்களை தேற்றுகிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், உங்கள் சூழ்நிலை அறிந்திருக்கிறவர். ஒரு முறை இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? உங்கள் தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறபடியால். எப்படி அறிந்திருக்கார்? உங்கள் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய தேவைகள் அறிந்து உங்களுக்கு செயல்படக்கூடியவர், சரியாய் நடத்துகிறவர், உங்களுக்கு போதிக்கிறவர், உங்கள் சிந்தனைகளை மாற்றக்கூடியவர். அவர் வருவார். அவரை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை நடத்துவார். என்ன செய்வார்? 3 காரியங்களை செய்கிறார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ரொம்ப அழகாக இருக்குது தமிழில், கண்டித்து உணர்த்துவார். அதை கொஞ்சம் விளக்குகிறார் பாருங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்து உணர்த்துவார். நீங்கள் விசுவாசிக்கிறபடினாலே பாவத்திலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எனவே உங்களை அறியாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பாவத்தில் இருக்கிறபடியால் அவர்கள் கடவுளை அறியாதபடி அவர்கள் செயல் வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் பாவத்திலிருந்து நீக்கப்பட்டபடியால், பாவத்திலிருந்து விலகி கடவுளோடு வாழ்கிறபடியால் உங்களுக்கு ஒரு உணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எதை குறித்து? தவறை குறித்தும், அநியாயத்தை குறித்தும், தீமையை குறித்தும் ஒரு உணர்வு இருக்க வேண்டும். அதை நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள்? தேவனோடு இருக்கிறீர்கள். அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அந்த உணர்வு கிடையாது. ஏன் உணர்வு இல்லை? அவர்கள் பாவத்தில் இருக்கிறபடியால் கடவுளை அறியவில்லை. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டபடியால் அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கிறபடியால் நீங்கள் திரும்ப எதில் போய் மூழ்கிடக்கூடாது, பாவத்தில் போய் விழக்கூடாது. பாவத்தை செய்யாதுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க. எதெல்லாம் தீமைன்னு தெரியுதோ எல்லாமே பாவம்தான். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தீமைன்னு தெரியுதோ பாவம்தான். சில நேரங்களில் நம்ம அறியாமலே சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இல்லை, அறியாமலே செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க. தெரிஞ்ச பிறகு தான் பாவம்னு நமக்கு தெரியும். பவுல் சொல்லுவார் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, இச்சியாதிருப்பாயாக என்பது எனக்கு பாவன், அது நியாயப்பிரமாணம் உணர்த்தவில்லை என்றால் அது எனக்கு பாவனே தெரியாது. இச்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஒரு பொருள் அது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணுறோம்? ஒரு திட்டுத்தனம் வரும், அது நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்றது. பொதுவாகவே சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் தெரியல, அதுங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்து ஒரு பென்சிலை தூக்கிட்டு வந்துடும், ரப்பரை தூக்கிட்டு வந்துடும், ஏதாவது ஒன்று பாக்ஸை தூக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கலை, தெரியாது அதுங்களுக்கு.
எப்போ தெரியும்? இதை எடுத்துகிட்டு வரக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அப்போது தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது என்னென்னா, எதெல்லாம் பாவம் என்பது தெளிவாய் நமக்கு போதிச்சிருக்கிறது. படிச்சிருக்கல, நிறைய முறை படிச்சிருக்கோம்ல, எதெல்லாம் பாவன்றதெல்லாம் பல இடங்களில் நம்ம படிச்சிருக்கோம். கலாத்தியர்லாம் 5ஆம் அதிகாரம் இந்த 18-19 வசனங்கள்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர. இயேசு கிறிஸ்துவே பல இடங்களில் இதெல்லாம் தீமை. ஒட்டு மொத்தமாக சொல்ல போனால் மனிதனை காயப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் தீமை தான். நீங்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் தீமை தான். அது செயல்களாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும், அல்லது இது பாவனையாக இருக்கட்டும், எல்லாமே தீமை தான், எல்லாமே பாவம் தான். அதை விட்டு விலகுங்க, அதை விட்டு விலகுங்க. அதுதான் மிக முக்கியமானது. அப்போ நீங்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் கூட இருக்கணும் நல்லவர்களாய் மாறுவார்கள். நீங்கள் நல்ல செயல்களை செய்வீர்கள் என்றால் நீங்கள் கூட இருக்கணும் நல்ல செயல்களை செய்வீர்கள். பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எப்பொழுதும். பிறகு பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா அதை சொல்லுவாங்க. நீ யார் என்று சொல்லாதே, உன் நண்பர்கள் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நான் உன்னை சொல்லுகிறேன். நான் சொல்றது புரியுதா? உன்னை யாருன்னு சொல்லாதே, ஆனால் உன் கூட இருக்க நண்பர்கள்லாம் யாருன்னு சொல்லு, உன்னை நான் யார் என்று சொல்லுகிறேன். கூட இருக்க நண்பர்லாம் திருடனாக இருந்தால் நீ யார் தான்? திருடன் தான். கூட இருக்கலாம் நல்லவர்களாக இருந்தால் நீ யார் தான்? நல்லவன் தான். அப்போ நீங்கள் நல்லவர்களாக இருப்பீங்கன்னா உங்கள் கூட யாரை தான் சேர்த்துக்குவீங்க? நல்லவர்களை தான் சேர்த்துக்குவீங்க. தீமை செயலை சேர்க்க மாட்டீங்க. தீமை செய்கிறவங்க கூட ஒட்டினால் அவன் என்னவா ஆயிடுவான்? நல்லவனாக மாறிடுவான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை, இதுதான் நம்முடைய சிந்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிலர்லாம் ரொம்ப கிருபை பெற்றவர்கள், கூட ஒட்டினவங்களையும் தீமை செய்யும்படி வச்சுருவாங்க பாருங்க. நல்லவனாக இருக்கிறவனையும் கெட்டவனை மாற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ரொம்ப விசேஷமான ஒரு கூட்டம் அது. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர்கள், மற்றவர்களை தீமைக்குள்ளே மாற்றுவதில்லை. அதனால் பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்றால், கடவுள் உங்களோடு இருப்பார் என்றால், தீமை செய்வதற்கு பயப்படணும், அஞ்சணும். பாவத்தை செய்வதற்கு ஒரு பயம் நமக்கு இருக்கணும். நீதி செய்வதற்கு தாராளமாக செய்யலாம், நல்லதை செய்வது தாராளமாக செய்யலாம். ஆனால் தீமை செய்வதற்கு ஒரு பயம் நமக்கு இருக்கணும். ஐயோ இது செஞ்சால் அவனையும் பாதிக்க என்னையும் பாதிக்கின்றது. பொதுவாகவே எல்லா கெட்ட குணங்களும் எல்லா தீய செயல்களும் அடுத்தவரை பாதிப்பதற்கு முன்பதாக உங்களை பாதிப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிறைய விஞ்ஞானபூர்வமாக நிறைய நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. சிலர்லாம் கோபம் வரும் பாருங்க, உச்சக்கட்டத்துக்கு வரும். கோபம் வந்துச்சுன்னா வீட்டில் இருக்க பொருளே உருப்படியாக இருக்காது பாருங்க. கோபப்படுவது பாவமா? மிகப்பெரிய பாவம். கோபப்படுவது மிகப்பெரிய ஒரு பாவம். அதனால தான் பவுல் எழுதுவார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுருங்க அப்படின்வாரு. கோபப்பட்டாலும் அந்த கோபத்தினால என்ன பண்ணிடாதீங்க, பாவம் செய்யாதீங்க. ஒரு வீட்டில் வந்த கோபத்துக்கு, மனைவி மேலே வந்த கோபத்துக்கு இருந்ததை தூக்கி எடுத்து அடித்தார். மனைவி தப்பிச்சிட்டாங்க. அவருடைய ஒரே குழந்தை தலையில் பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு கடைசியில் பிழைக்க முடியாமல் இறந்து போச்சு. ஒரு பட்டின கோபம் கொலையே பண்ணிடுச்சு. நடந்த சம்பவம், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். இதெல்லாம் பேப்பரில் வந்தது. அன்றைக்கி டிவியெல்லாம் கிடையாது, பேப்பரில் தான் நியூஸ் படிப்போம். இந்த மாதிரி நிறைய கோபப்படுறது எப்படி இருக்கும் பாருங்கள். சிலர்லாம் கோவப்பட்டால் டிவி உடையும், செல்ஃபோன் உடையும், இல்லைன்னா மனைவிமார்கள் கோவப்பட்டோம்னா கிச்சனில் இருக்கிற பாத்திரம்லாம் எங்கே உருளன்னு தெரியாது. கோபத்தை எங்கே கொண்டு போய் காமிப்பாங்க. சிலர்லாம் ரொம்ப மோசமான ஆட்கள், வேலையில் நடக்கிற கோபத்தெல்லாம் வீட்டில் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வேலையில் நடக்கிற கோபத்தை வேலையிலே விட்டுடணும். அடிக்கணும்னா அவனை அடிச்சுட்டு வந்துடணும். வீட்டுக்கெல்லாம் அந்த கோபத்தை கொண்டு வரக்கூடாது. குழந்தைங்க மேலே, மனைவி மேலே, புருஷன் மேலே இந்த கோபத்தெல்லாம் காட்டக்கூடாது. அடுத்த வீட்லேயும் காட்டக்கூடாது. கோபம் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். உறவுகளை பிரிச்சிடும் கோபம். அதனால் கோபப்படுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். வசனம் சொல்லுதில்லை, கோபப்படுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணும். கோபப்படுறதுக்கு கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும். கோபப்படுறதுக்கு பொறுமையாக இருக்கணும். ஏனென்றால் கோபம் உறவுகளை பிரிக்கும். கோபம் அடுத்தவர்களை காயப்படுத்தும். வார்த்தைகள் என்ன வருதுன்னு தெரியாது. கோபப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளும் சந்தோஷப்பட்டு அள்ளி வீசுகிற வார்த்தைகளும் ரொம்ப பிரச்சனை கொண்டு வந்துடும். சிலர்லாம் சந்தோஷமாக இருந்துட்டா என்ன செய்கிறேன்னு சொல்கிறதுனே தெரியாமல் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு பிறகு யோசிப்பாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு. ரெண்டுமே டேஞ்சரு. அதிக சந்தோஷப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளும் டேஞ்சரு, அதிக கோபப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளும் டேஞ்சரு. வார்த்தைகள் கீழே விழாது. பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எதையா கொட்டிட்டா அள்ளிடலாம், வார்த்தையை கொட்டிட்டா
அல்ல முடியாதுன்னுவாங்க. வார்த்தை உறவுகளை சீரழித்து விடும். அப்போ பாவம் என்று சொல்லும் பொழுது எத்தனை கேட்டகரியில் பாவம் வருது பாருங்க. நடைமுறை வாழ்க்கையில் அல்லேலூயா. சில நேரங்களில் சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கும், கோபம் வரும். எவ்வளோ கோபம் வரும்ல. எங்கள் வீட்டாண்ட ஒன்று இருக்குது பாருங்க, அதுக்கு அவ்வளோ கோபம் வருது. இன்னும் 2 வயசை கூட தாண்டலை, கோபம் அப்படி வருது பாருங்க. கர்த்தர் நல்லவர். உங்கள் பொண்ணு கோபம் வருதாவா? பாரு, அது இன்னும் 2 வயசு தாண்டல, அதுக்கு கோபம் வருது. அப்போ கோபப்படாத கூடாதுன்னு இப்போவே சொல்லி கற்றுக் கொடுக்கணும். அடுத்தவர்களை காயப்படுத்தும். அந்த கோபப்படுவதனாலே நம்முடைய லிவர், நம்முடைய கிட்னி, நம்முடைய ஹார்ட்டு, பிளட்டு சேர்ந்து லாஸ் ஆகுது. கோபப்படுவது யாரை பாதிக்குது? தன்னையும் பாதிக்குது, அடுத்தவர்களையும் பாதிக்குது. இப்படி பல பாவங்களை சொல்லிட்டு போகலாம். நீங்கள்லாம் வீட்டில் இருக்கீங்கள, வீட்டில் செய்கிறீங்கல்ல, அதனால் வார்த்தையை அளந்து பேசுங்க, வார்த்தையில் எச்சரிக்கையாக இருங்க. வார்த்தைகளை உறவுகளை சேர்க்கணும், அதுதான் வார்த்தைகள். சோர்ந்து போகிறவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவனை உயிர்ப்பிக்குமா, அதுதான் வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க. சோர்ந்து போகிற நீ எல்லாம் நல்லா இருக்க, உன்னால் முன்னேற முடியும்னு சொல்லுங்க. வியாதியாக இருக்கணும் பார்த்து சொல்லுங்கள், உனக்கெல்லாம் எல்லாம் இல்லை, சரியாயிடும், உனக்கு சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். வேலை இல்லாதவனை பார்த்தீங்கன்னா வேலையே இல்லையா அப்படின்லாம் இருக்கு, சீக்கிரம் உனக்கு வேலை கிடைக்கும், கடவுள் உனக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை அவனை உற்சாகப்படுத்தும், அது உயிரை கொடுக்கும் என்று சொல்வார்கள். வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, மரித்தவனுக்கும் ஜீவனை கொடுக்குமா வார்த்தைகள். அப்போ கோபப்படுவது மிகப்பெரிய ஒரு பாவம். இப்படி நிறைய பாவங்கள் இருக்குது. அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். செய்யாமலே இருக்க முடியாது, மனுஷனால் கோபப்படாமே இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனுஷன் 250 தடவை மேலே கோவப்படுறானா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எத்தனை முறை கோவப்படுறீங்கன்னு பார்த்துங்க. பொய் சொல்கிறது அவ்வளோ பொய் சொல்கிறான், தன்னை அறியாமலே பொய் சொல்கிறாங்களே நிறைய பேர். பொய் சொல்கிறத 250 பொய்க்கு மேலே சொல்கிறான ஒரு நாளைக்கு சராசரியாக. பொய் சொல்வது பாவமா? கண்டிப்பாக பாவம், தவறு தான் அது. ஒரு பொய் சொன்னால் இன்னொரு பொய் அடிக்கிட்டு போகணும். ஏன் இங்கே சொல்கிறாருன்னா, அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். நீங்கள் பரிசுத்தமாய் வாழணும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வில்லை என்றால், நீதியை செய்வில்லை என்றால், அடுத்தவர்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஒரு விஷயம் தீமைன்னு தெரிஞ்சதுன்னா தொடாதீங்க. தீமையை நான் தொட்டு தான் பார்ப்பேன்னு நினைக்காதீங்க. மனுஷனுடைய எண்ணமே என்னென்னா, செய்யாதனா செஞ்சு பார்க்கணும்னு நினைப்பாவன். அதுதான் மனுஷனுடைய எண்ணமே. மாற்றிக்கொள்ளுங்கள், தீமை விட்டு விலகுங்கள், தீமை செய்வதை விட்டு நன்மை செய்யுங்கள். அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குது. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து பேசுகிறவர். நீதியை குறித்து, நீதி என்பது கடவுளுடைய வார்த்தை தான் நீதி. கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், அவர் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு முதல்ல இருக்கும். கடவுள் என் கூட இருக்கிறார், எங்கேயோ இல்லை, அவர் என் கூட இருக்கிறார். அப்போ நான் என்ன தான் செய்யணும்? நீதியை தான் செய்யணும். நீதியான காரியங்கள், என் வாழ்க்கை முழுவதும் நீதியாக இருக்கணும், நன்மையுள்ள வாழ்க்கையே இருக்கணும், அந்த உணர்வோடு வாழணும். இதற்கு தான் கடவுள் நமக்கு உதவி செய்ய. கடவுள் ஏன் நம்ம கூட இருக்காரு? பாவத்தை குறித்து உணர்த்துகிறார், நீதியை குறித்து பேசுகிறார், நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். தவறு செய்தால் நியாய தீர்ப்பு உண்டு, தவறு செய்கிறவனுக்கு தண்டனை என்பது கண்டிப்பாக இருக்குதில்ல. உப்பு தின்னவன், ஆமாம் அப்படிதான். அதனால் கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்லாம் கிடையாது. ஒரு வாலிபன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். நான் ஒரு கொலை செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கிடைக்குமா? கடவுளை ஏற்றுக்கொண்டா நான் அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சிருவேனா அப்படின்னு கேட்டான். அப்படி உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நான் தெளிவாக உட்கார வச்சு அவன்கிட்ட சொன்னேன், நீ கொலை செஞ்சிட்ட, ஓகே, நீ கடவுளை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் கொலை செய்ததுக்குரிய தண்டனை அரசாங்கம் உனக்கு கொடுத்து தான் ஆகும். அரசாங்கத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. நீ அரசாங்கத்தின் பார்வையில் யாரு? கொலைக்காரன். நீ கடவுளை ஏற்றுக்கொள்ள தேவனுடைய பார்வையில் நீ பரிசுத்தவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ தண்டனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உனக்கு அரசாங்கம் மன்னிப்பு கொடுத்து விட்டால் நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய், அது நியாயமான ஒன்று. நீ செஞ்சது ஏதோ தவறுதலாக செஞ்சிட்டேன், அறியாமல் செஞ்சிட்டேன், என்னுடைய அறியாமையினால செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் ஒருவேளை அது வழக்காயிடு, நீ வழக்கில் நீ இல்லை, நீ செஞ்சது அறியாமையினால் செஞ்சதுனால உனக்கு விடுதலை கிடைக்குதுன்னா அது அரசாங்கம் செய்யக்கூடியது. ஆனால் உன் ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சா? ரட்சிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்டதுனால இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது இல்லை, தண்டனை என்பது உண்டு. அல்லேலூயா.
அப்போ நியாய தீர்ப்பு என்பது நாம் இன்றைக்கு கடவுளோடு வாழ்வோம் என்றால் நமக்கு கடவுளோடு வாழும் ஸ்லாக்கியம் என்பது நமக்கு கிடைக்கிறது. இல்லை என்றால் நாம் நியாய தீர்ப்புக்கு போய் நிற்போம். நியாய தீர்ப்பு என்பது கடவுளுக்கு விரோதமானது. நிறைய பேர் சொல்லுவாங்களே, இப்போ எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுப்பாங்க, இல்லை நரகத்துக்கு போவீங்க, ஏதோ ஒரு இடம் கடவுளுக்கு விரோதமான இடம். ஏன் கடவுளை நாம் தேட வேண்டும்? இந்த உலகத்திலே நமக்கு ரட்சிப்பு வேண்டும். நாம் அவரோடு வாழ்வதற்கு உரிய காரணம் என்ன? இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை முடிவதில்லை, பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. மனுஷனுக்கு முடிவு என்பதே இல்லை. சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆத்துமாவிற்கு உடல் உண்டு. திரும்ப நியாய தீர்ப்புக்கு போகிறது. நாம் உலகத்திலே நன்மை செய்து நாம் ரட்சிப்பை பெற்றிருப்போமானால் நாம் தொடர்ந்து கடவுளோடு நாம் வாழப்போகிறோம். அதற்கு தான் கிறிஸ்தவம். அதனால தான் கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு வழி, மார்க்கம் அது. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் போகிறேன், நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை நடத்துவார், அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஒரு போதனைகள். எனவே நான் கடவுளோடு இணைந்து வாழுவோம், நல்ல சிந்தனைகள் உடையவர்களாக இருப்போம், நன்மையை செய்வோம் மற்றவர்களுக்கு. இந்த வருஷத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள், இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் நல்லது செஞ்சேன்னு பாருங்கள். கெட்டது செஞ்சது பெருசாக இருக்கா, நல்லது செஞ்சது அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். வருகிற வருஷத்துலேயே தீர்மானம் எடுங்க, நல்லதை செய்வோம், நல்லவர்களை வாழணும், நல்ல சிந்தையோடு இருக்கணும், குடும்பத்தில் நல்லவர்களாக இருக்கணும், வெளியே நல்லவர்களாக இருக்கணும், கடவுளோடு இணைந்து வாழணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை தீர்மானம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நல்ல தீர்மானம் எடுக்கணும். காலையில் எழுந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு இரவெல்லாம் ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்து ஒரு ஜீவனை கொடுத்தீங்களே, இந்த நாள் முழுவதும் நான் நல்லதை செய்யணும்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தீமை செய்யக்கூடாது, அடுத்தவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, கெட்டதை செய்யக்கூடாது, எனக்கு நானே துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். இதுதான் அவருடைய போதனை. அவரை போல வாழ வேண்டும். அவர் ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை, ஒருவருக்கும் பொல்லாங்க செய்யவில்லை. அவருடைய வார்த்தை மற்றவர்களை உற்சாகப்படுத்தினது, அவருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு உயிரை கொடுத்தது, அவருடைய வார்த்தை நலிவடைந்த மக்களை உயிர்ப்பித்தது, தள்ளப்பட்டவர்களுக்கு அவருடைய வார்த்தை ஒரு ஐக்கியத்தை கொடுத்தது. இதுதான் கடவுளுடைய வார்த்தை. அவரை வாழ்ந்தது போல தான் நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் அவர் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார், முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. மாறுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. முழுசும் மாறணும் உலகத்தில் யாரும் கிடையாது, முழுசும் மாறணும் உலகத்தில் யாருமே கிடையாது. கொஞ்சமாவது மாறணுமே, அவ்வளோதான். கொஞ்சமாவது நம்மளை மாற்றிக்குவோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்குவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமே.